அதாவது முதல்ல அடிப்படையான விஷயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். விவாத களங்களை பொறுத்த வரைக்கும் நான் மாத்திரமே ஒரு காலத்தில் இருந்த நேரம் இருந்தது. அப்ப நான் தான் எல்லாத்திலையும் கலந்து கொண்டிருந்தேன். அல்லாஹ்வுடைய அருளால் இன்னைக்கு நூற்றுக்கணக்கான ஆய்வாளர்கள் உண்டாயிட்டாங்க. எல்லாருமே எல்லா தலைப்புகளையும் கிறிஸ்தவர்களோட விவாதம் பண்ணுவதா இருந்தாலும் சரி, நாத்திகர் விவாதமா இருந்தாலும் சரி, அனைத்திலையுமே கரை கண்டவர்களாக ஆய்வு செய்தவர்களாக அல்லாஹ் வந்து ஜமாத்துல நிறைய அறிஞர்களை தந்திருக்கிறான். அப்ப அந்த அடிப்படையில் நம்ம என்ன பண்றோம்னு கேட்டா, ஒரு விவாதத்திற்கு ஒரு அழைக்கிறார் என்று சொன்னால் அவருடைய தாக்கம் என்ன, அவருடைய தகுதி என்ன, அவரால் ஏற்பட்டிருக்கிற பாதிப்புகள் என்ன என்பதை எல்லாம் பார்த்து அதுக்கு ஏற்றவாறு நம்ம ஆட்களை வந்து விவாதத்துக்கு அனுப்புறது என்ற ஒரு கொள்கையை நம்ம எடுத்திருக்கிறோம். இப்போ உதாரணமா வந்து இப்படி எடுத்துக்கொள்ளுங்களேன், அவரு பிஜே தான் வந்தா தான் பேசுவேன், மற்ற ஆள்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு. அப்ப மற்ற ஆளுக்கு வந்து தனக்கு தகுதி இல்லைன்னு தனக்கு சமம் இல்லைன்னு நினைக்கிறாரு. அதான மீனிங். பிஜே தான் வரணும்னு சொன்னா இதுவரைக்கும் என்ன சொல்லி கொண்டிருந்தார்கள்னா பிஜே தக்லீது பண்றாங்கிறாங்க. பிஜே தக்லீது பண்றார்கள், பின்பற்றுகிறார்கள் என்று சொன்னா நாங்களே விவாதத்துக்கு தயாரின்னு வந்திருக்க மாட்டாங்க. யாரு? மற்ற உலமாக்கள். அவங்க முன் வருவதிலிருந்து என்னத்தை உடைக்க முடியும்? இவர்கள் சுயமாக ஆய்வு செய்கிறார்கள், சுயமாக சிந்திக்கிறார்கள், சுயமாக எதிர்கொள்கிறார்கள் என்று நிலைநாட்ட முடியும். அப்ப அந்த மாதிரி ஒரு அடிப்படையில் வைத்தா நம்ம என்ன செய்யறோம்னு கேட்டா, இதை இந்த வாசலை வந்து நம்ம திறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மசோரா போடுவோம். யார் யாருடைய விவாதத்துக்கு நீங்க முடிவு, நாளைக்கு நான் விவாதத்தில் கலந்து கொள்ள வேண்டி வந்தால், அதுக்கு தகுதியான நிலையை வந்தால் கலந்து கொள்வோம். எப்போ முடிவெடுப்பாங்கன்னு கேட்டா, ஒரு விவாதத்துக்கு அழைப்பு வருதா மசோரா பண்ணுவோம். இவரோடு விவாதம் பண்ணுவதற்கு இருக்கிறவர்கள் எல்லா வாதங்களுக்கும் பதில் சொல்லுவாங்களா, திறமை இருக்குதா, அனைத்துக்குமே சொல்ல ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து ரிகர்சல் எல்லாம் பார்ப்போம். அவங்க தகுதியானவர்கள் தெரிஞ்சுன்னு சொன்னா பிஜே நீங்க வரவான நாங்களே பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லுவார்கள். நாங்களும் நீங்க மூத்தா போயிட்டீங்கன்னா யார்கிட்ட விவாதம் பண்றது, நாங்களும் அதை பண்ணுவோம்னு சொல்லி மற்ற உலமாக்கள் அது உரிமை கொண்டாடுவார்கள். சில நேரத்தில் வந்து நீங்க இது வந்தாதான் சரியா வரும் என்னை வற்புறுத்தவும் செய்வார்கள். அந்த மாதிரியான ஒரு நேரமா இருந்தால் இப்ப கூட செய்வதனோட விவாதம் பண்ணணும். அந்த செய்வதனுடைய விவாதம் பண்ணுவது என்ன? இது 30 ஆண்டு கால விவாத அழைப்பு. நேத்து முந்தா நாள் உள்ள விஷயம் இல்ல. 30 ஆண்டு காலமா ஓடி ஒளிஞ்சுக்கிட்டே இருந்து கடைசியில வந்து தலைப்பை என்ன பிஜே பொய்யரா செய்வதின் பொய்யரான்னு கொண்டு வந்துட்டாங்க. அப்ப நான் தான் போகணும். இந்த தலைப்பு நாங்க எப்படி போறது? மற்ற உலமாக்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா தலைப்பு பிஜே பொய்யரா செய்வதின் பொய்யரான்னு இருந்தால் கேட்கிறாரு. அப்ப நீங்க பேசுனதெல்லாம் வைத்து உங்களை கேள்வி கேட்க போறாரு. அப்ப இதுல வந்து என்ன அர்த்தத்தில் பேசுறீங்க, நீங்க பேசுனீங்களா இல்லையா, இதுக்கு நாங்க போய் பதில் சொன்னா அது பதிலாவும் இருக்காது, அவர் கேட்கறது கரெக்டாவும் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே நம்ம அதுக்கு சரின்னு சொன்னோம். அந்த தலைப்பை பொறுத்து செய்வதினோட வாதம் பண்ணுவதற்கு காரணம் என்னன்னு கேட்டா, அவருடைய தலைப்பு அது பிஜே பொய்யரா செய்வதின் பொய்யரா. அப்ப என்னுடைய கடந்த கால பேச்சுகள், அவருடைய கடந்த கால பேச்சுகள், அவர் பிஜே பொய்யரா மட்டும்தான் போட்டாரு. நம்ம என்ன சமமா இருக்கணும், பிஜே பொய்யரான்னு போடு, செய்வதின் பொய்யரா நான் பேசணும்ல அதையும் போடுன்னு சொல்லி அதை ரெண்டாக்கி என்ன செஞ்ச பேசணும். அது மாதிரியாக நாங்கள் தேவைப்பட்டால் அனுப்புவோமே தவிர இப்படி ஒருத்தன் கேட்கறதுலாம் பண்ணா ஒரு 10 பேர் இருந்துகிட்டு பிஜே வரணும், வெள்ளிக்கிழமை ஒருத்தன் கடிதம் போடுவான், சனிக்கிழமைக்கு ஒருத்தன் பிஜே வரணுமா, ஞாயிற்றுக்கிழமைக்கு ஒருத்தன் வரணுமா, திங்கக்கிழமை ஒருத்தன் வரணுமா. அப்ப அவன் எதுக்கு வர்றாங்கிறான்? இதன் மூலமா ஒரு வசூல் பண்ணலாம், பிஜேயோட நான் பேசிட்டேன் போறேன்னு சொல்லிட்டு பிரபலியம் ஆகலாம். ஏன்னா என்ன நீங்க விரும்பலையோ அல்லாஹ் வந்து என்னை நிறைய பேர் தெரிய வச்சிருக்கான், அதை நான் விரும்பி தேர்ந்தெடுத்து கொண்டது இல்ல. அப்ப அதை வைத்துக் கொண்டு என்ன செய்யலாம், ஒரு கனவு காண்பதற்காக பயன்படுத்த பாக்குறாங்க. இந்த வாசல் நம்ம திறந்து விட்டோம்னா அவன்கிட்ட புனிய ஏன்டே வரல, இதுக்கே வரல, அதுக்கே வரலன்னு சொல்லி நாங்க 360 ஜனம் நான் தான் விவாதம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். வணங்குதா? ஒவ்வொரு கிறுக்கனோடையும் பண்ணிட்டு இருக்க வேண்டி வரும். இப்ப என்ன பண்றோம்? விவாதங்கிறீங்களா, உனக்கு தகுதியான உனக்கு தருவோம், உனக்கு யார் தகுதியை உன்னை எடை போட்டு நாங்க தோத்து போறாலும் நாங்க அனுப்ப மாட்டோம். உன்னை விட எங்களுக்கு அக்கறை இருக்கிறது, எங்க கொள்கை ஜெயிக்கிறதுக்கு தான் ஜமாத்தில் இருக்கிறோம். அப்ப இது சரியான கொள்கை என்ன நிலைநாட்ட முடியும் அப்படிங்கிற அடிப்படையில் என்ன பண்றோம்னா இதனுடைய சாதக பாதகங்களை பார்க்கிறோம். இதை வந்து செய்வதின் விஷயம் வந்து நான் தான் தலைப்பே நான் தான், அப்படி தலைப்புக்கு வரட்டும். இப்பவும் சரி, பிஜே பொய்யரா முஜாஹிது பொய்யரா அயோக்கியனான்னு தலைப்பு வந்தா அந்த தலைப்புல பேசுவதற்கு என்னை கூப்பிட்டா ஓகே தான். அல்லது நான் ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கிறேன், நான் ஊழல் பண்ணிட்டேன், ஜமாத் பண்ண சாப்பிட்டேன், ஏமாத்திவிட்டேன், மோசடி பண்ணிட்டேன் அப்படின்னு இருந்தா அப்ப நான் தலைப்பு. இது ஒரு கொள்கை, எந்த சரியா தவறாங்கிறது. அப்ப இது நிலைநாட்டுற நோக்கம் என்னன்னு கேட்டா வசூல் பண்ணுவதற்கு ஒரு கருவியாகவும் பிஜேட்ட பேசிட்டேன்னு காட்டுவதற்காகவும் அவர்கள் பார்க்கிறார்கள். நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த வாதங்கள் வந்து அவ்வளவு வெத்து வாதம் ஒண்ணுமே இல்ல, விவாத ஒப்பந்தத்தில் வந்துகிட்டே அந்த தலைப்பு மீறிட்டாங்க, வகையில மாற்றம் வராது, வகையில முரண்பாடு வராதுன்னு சொன்னா அந்த விவாத ஒப்பந்தத்தில் இருக்குது. எந்த தலைப்புல விவாதம் பண்ண வர்றாங்களோ அங்கேயே பிறண்டு பேசுவார்கள், அதையே அங்கேயே வச்சு நம்ம பிடிக்கலாம். அந்த மாதிரியான அளவுக்கு நம்ம இருக்கிறதுனால இணங்கி போய் எனக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. யாரோட இவரோட ஒண்ணுமே இல்ல,
கிரிட்டிக்கல் ஜமாலி கோமாளி நீங்க சொன்னாலும் அவர் ஒரு கிரிமினலா பேசக்கூடிய ஆளு, கிரிட்டிக்கலா பேச இடக்கு முடக்கா வந்து உதாரணங்களை காட்டி பேசுற ஒரு ஆளு. அவர்கிட்ட வாதம் பண்றதுக்கு நம்ம என்ன செய்யல, தயங்கல. அதனால இவங்க எல்லாம் ஒண்ணுமே இல்லை, தனக்குத்தானே முரண்படக்கூடிய ஆட்கள் வந்து சாதாரணமா பேசிட்டு போயிடலாம். முஜாஹித் பேச்சுக்கு நீங்க பதிலே தேட வேண்டியதில்லை. அவர் பேசுனது ஒரு மணி நேரத்துக்கு கேட்டீங்கன்னா முதல் 10, 2வது 10, 3வது 10 3 முரண்பாடு வந்துடும். தான் பேசியதை தானே மறுப்பது, தனக்கு எதிராக ஒரு பேசியிருக்காரா நீங்க தேடி பாருங்க, ஒவ்வொன்றையும் வரும். இப்படி பேசக்கூடியவர்கள்ட்ட விவாதம் பண்ணுவதற்கு வந்து பெரிய பெரிய நம்ம ஆட்கள்லாம் போக தேவையில்லை. நாங்க 2ஆம் 3ஆம் நிலையில் உள்ள ஆட்களை வச்சுதான் விவாதிப்பதா இருந்தோம். சொல்ல போனால் இலங்கை மக்களை வைத்து இங்கே உள்ள ஒரு 3ஆம் நிலையில் உள்ள ஆட்களை வைத்து அவருடைய விவாதிப்பதா இருந்தோம். பிரபலமான ஆட்களை கூட அவருக்கு அனுப்ப மாட்டோம். அதுல அனுப்பிய அவர் பாத்தில் இருக்காருன்னு சொல்ல வைக்கணும் என்பதுதான் நாங்க நினைத்து இருந்தது. அவர் மறுத்துட்டு போயிட்டாருன்னு வைங்களேன். இப்ப நம்ம எதனால வந்து மறுக்கிறோம் விஷயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். இதுல வந்து இப்ப இவர் இன்னொருத்தர் பிறை சம்பந்தமா அந்த ஒரு திருச்சியில் ஒரு அபூபத்துல்லா நீங்கள் பூரா பரப்பிட்டு இருக்காரு. என்னோட பிஜே மட்டும் தான் செய்வேன், மத்தவங்க கால் தூக்கு சமம் அப்படி இருக்காரு கடிதத்தில். மத்தவன்லாம் அப்ப கால் தூக்கு சமம், அப்ப நாங்க அந்த ஏத்துக்கிட்ட மாதிரி ஆயிருமா இல்லையா? எனக்கு நிகர் பிஜே தான், மத்தவன்லாம் எனக்கு காலு கீழே அப்படிங்கிற கருத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாரா இல்ல. நாங்க விவாதத்துக்கு யாருக்கு நாங்க எந்த கடைசி முடிவு செய்வோம். அது நானே கூட இருக்கலாம். அதாவது விவாதத்துக்கு ஒப்பந்தம் ஏற்பட்ட பிறகு கடைசி கட்டத்தில் தேவை ஏற்பட்டால் நீங்களே போங்க என்று ஜமாஅத்து முடிவு எடுத்தால் நாங்க போவோம். யாருங்கிற நம்பரை விவாதத்தில் சொல்லவே மாட்டோம், நம்பரை தான் சொல்லுவோம். 5 பேர் 4 பேரும் போவோம். அந்த 5 பேர்ல நான் ஒருவன் இருக்க வேண்டுமா இல்லையா என்பதை நாங்க முடிவு செய்வோம். தேவை என்றால் நாங்களும் போயிருப்பேன். அந்த நேரத்தில் விவாத நேரத்தில் மசோரா பண்ணக்கூடிய நேரத்தில் கடைசி கட்டத்தில் இல்ல நீங்கள் அதை சேர்ந்துருங்கன்னு சொன்னார்களே, ஆனால் நானும் சேர்ந்து கொள்வேன். இல்லன்னா விட்டு விடுவோம். கண்டிஷனா நீங்க போட்டீங்கன்னால் அப்ப என்ன வருதுன்னு கேட்டா மீது உள்ளவங்க கூமுட்டு ஆகுது. அப்ப இந்தியாவில் உள்ள எவனும் தகுதியில் எனக்கு ஈக்குவல் இல்ல. ஒரு ஆள் பச்சா எழுதிட்டார், ஒரு ஆள் கடிதத்தில் கால் தூசுக்கு சமம்ங்கிறார் மத்த ஆளுடைய கடிதங்கள் எல்லாம். அந்த மாதிரி எழுதக்கூடிய ஒரு ஆள்கிட்ட வந்து அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டோமே, ஆனால் எங்களுடைய உலமாக்களுக்கு திறமை இல்ல, தகுதி இல்ல, மூடர்கள், தக்லீது செய்தவர்கள் நாங்கள் ஒத்துக்கொண்டது ஆகும். நாங்க இல்லைன்னு காட்ட பார்க்கணும். நான் பிஜே தான் வர வந்தா என்ன அர்த்தமாயிரும், அவருக்கு சரியான ஆளு நிகரான ஆளுங்க யாருமே இல்ல, எல்லாம் மண்ணங்கட்டி இவங்க எல்லாம் தக்லீது பண்றவங்க என்று காட்டுவதற்கு அவர் பார்க்கிறாரு. அதை உடைக்கிறதுக்கு நாங்க பார்க்கிறோம். அப்ப நம்ம உடைக்கிறதுக்குரிய வேலையை தான் நம்ம செய்வோமே தவிர அவருடைய சூழ்ச்சி வேலையில போய் விழுறதுக்கு நம்ம ரெடியா இல்ல. இந்த மாதிரி காரணத்தை வச்சு தான் நம்ம செஞ்சது டெய்லி நடக்க ஆரம்பிக்கும். டெய்லி நடந்து கொண்டு இருக்கிறது. உங்களுக்கு இந்த ஆளு டிவியில போட்டு விட்டு ஒரு பேஸ்புக்ல போட்டனால உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கிறது. மாசத்துக்கு மாசம் 2 கடிதம் வருது, நான் பிஜே ஜக்காத் சம்பந்தம் வாதிக்க போறேன். என்னடான்னு கேட்டா படிப்பறிவும் இல்ல, மார்க் அறிவும் இல்ல. சவுதியில 3 வருஷம் இருந்தா நான் உலமாக்கள்கிட்ட கேட்ட வகையில ஜக்காத்து விஷயமா நீங்க தவறு செய்கிறீர்கள், நான் உங்களோட வாதம் பண்ணுவேன். உங்களுக்கு விளக்கம் தருவதற்கு அல்தாபி திருச்சியில் இருக்காரு பாருங்க, அல்தாபி எனக்கு சமம் கிடையாது அவன் சொல்றான், நான் உங்களோட பேசுவேன். இந்த மாதிரி இருக்கணும் நிறைய கிளம்பி இருக்கிறாங்க. அப்ப நாம வந்து இந்த ஆளோட தான் பேசுவோங்கிற அந்த கொள்கை தப்புங்கும் போது அதை உபயோக பண்ண முடியாது. சரின்னா உபயோக பண்ணிக்கிறோம். அது சரியான கருத்தா இருந்தா அவர் நான் கேட்கிறேன், ஒரு ஆள் திடீர்னு எந்திரிச்சு முஜாஹிட்ட என்னோட விவாதத்துக்கான கூப்பிடுறாரு, என்ன பதில் சொல்லுவாரு? என்ன பதில் சொல்லுவாருன்னா எங்கள்கிட்ட சொன்ன பதில் சொல்ல முடியுமா? அப்ப அதான் மேட்ரு. அதாவது நீ என்னப்பா படிச்சிருக்கிற, உனக்கு என்ன? இன்னும் சொல்ல போனா சையது இப்ராஹிம் பதில் கொடுத்தவர் தாங்க முடியலையே, அதை காட்டினார உலமா, நீ உனக்கு பதிலே நான் சொல்ல மாட்டேன், உனக்கு பின்னாடி உலமாக்கள்லாம் இருக்கிறார்கள் தான் பதில் சொல்றேன்னால கர்வம் இல்ல. அந்த கர்வத்தை அடிக்கணும். நான் பெரிய ஆளு நீ சின்ன ஆளுன்னு நினைக்கிறாரு பாருங்க, அதை ஒப்பந்தத்தை காட்டுறாரு பாருங்க, அதை அடிக்கணும் என்று சொன்னால் சாதாரண ஆட்களை வைத்து தோற்கடிக்கக்கூடிய ஒரு கொள்கை தான் அந்த கொள்கை. அவருடைய பேச்சை வச்சே நாங்க அடிச்சிருவோம். அதை அவரே அதுக்கு முரண்பட்டு பேசினதை வைத்து அடிக்கிற அளவு அவ்வளவு மக்கள் பிரிப்பேரா இருக்கிறாங்க. இந்த விவாத பேச்சு வந்ததுல இருந்து அந்த ஆய்வாளர்கள் எல்லாருமே நான் நீண்டு போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் வந்திருந்தார்களே, அதனால அதை ஒண்ணுமில்லாம செஞ்சு போயிருக்கும். அதுல என்னன்னு கேட்டா அவங்க தோல்வி அதில் ஏற்பட்டாங்கன்னா நாங்க தான் ஜெயிச்சோன்னு சொல்லிக்கிறலாம். நம்மளோட தோல்வி ஏற்பட பிஜேபி பேசினாலும் தெரியுமா, நான் பிஜேபி வாதம் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு தெரியலாம். அதுக்கு எதிர்பார்க்கிறாங்க, அவ்வளவு வேற ஒன்றும் கிடையாது. நாம எங்க உலமாக்கள் அவருக்கு சற்றும் குறைந்தவர்கள் கிடையாது. பன்மடங்கு அவரை விட 100 மடங்கு 200 மடங்கு உயர்ந்தவர்களாகத்தான் நாங்க இங்கே ஆய்வாளர்கள் வைத்திருக்கிறோம்.